ஜூன் 24, 2026 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மகேந்திரகிரி ISRO ப்ரொபல்சன் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு இன்ஜினை ஃபயர் பண்றாங்க. நிலம் அதிர அந்த இன்ஜினோட பவர் 175 டன் ட்ரஸ்ட். அதாவது ஒரு லோடட் போயிங் விமானம் ஒரு 750 பேசஞ்சரோட 180 டன் வெயிட். அந்த விமானத்தை தரையில இருந்து ஒரு செகண்ட்ல தூக்கி வீசினா அவ்வளோ ஃபோர்ஸ். இதுக்கு முன்னாடி இந்தியா பயன்படுத்திட்டு இருந்த கிரையோஜெனிக் இன்ஜின் வெறும் 19 டன் தான் த்ரஸ்ட். இது 175 டன். இது இம்போர்ட்டட் இன்ஜின் இல்ல, வெளிநாட்டு லைசன்ஸ் தேவையில்லை, ரஷ்யாவோட ப்ளூ பிரிண்டும் இல்ல, அமெரிக்காவோட பார்ட்ஸும் இல்ல. இது முழுக்க முழுக்க இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஜின். இது ஒரே டெஸ்ட் கிடையாது, இது வரைக்கும் மொத்தம் 8 டெஸ்ட் நடந்திருக்கு. இதுக்கு முந்தைய டெஸ்ட்ல இந்த இன்ஜினோட பவர் 47% எட்டுனாங்க. அதுக்கப்புறம் 60, இப்போ 88% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த இன்ஜின் இந்தியா கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா என்னென்ன பண்ண முடியுமோ முழு முயற்சியில பண்ணினாங்க. அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1991 ISROக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம கிட்ட PSLV ராக்கெட் இன்ஜின் இருந்தது, ஆனா அதனால வெயிட் கம்மியா இருக்க சேட்டலைட்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணி கொண்டு போக முடிஞ்சது. ஹெவி சேட்டலைட்ஸான கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் இதையெல்லாம் லான்ச் பண்ண இந்தியா கிட்ட கெப்பாசிட்டி இல்ல. அதுக்கு ஒரு கிரையோஜெனிக் இன்ஜின் தேவைப்பட்டது. உலகத்திலேயே ஒரு காம்ப்ளெக்ஸான ராக்கெட் இன்ஜின் டெக்னாலஜி இது. அந்த நேரத்தில் USA, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், ஜப்பான் கிட்ட மட்டும்தான் இந்த டெக்னாலஜி இருக்க. இந்தியா இந்த இன்ஜினும் ஃபுல் டெக்னாலஜியும் வேணும்னு ரஷ்யா கிட்ட போச்சு, டீலும் சைன் பண்ணுச்சு. ஃபுல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இன்ஜின் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே குறைந்த விலையில இந்தியாவுக்கு கொடுக்கறதா ரஷ்யா ப்ராமிஸ் பண்ணுச்சு. இந்த டீல் மட்டும் நடந்திருந்துச்சுன்னா இந்தியா 6வது நாடா அந்த எலைட் கிளப்ல சேர்ந்து அப்பவே ஹெவி சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அந்த டீல் சைன் ஆக அமெரிக்கா வாஷிங்டன்ல ஒரு அலாரம் பெல் அடிச்சது. அமெரிக்காக்கு நம்ம ரஷ்யா கூட போட்ட இந்த டீல் சுத்தமா பிடிக்கல. அமெரிக்கா இந்த டீலை பிளாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிருச்சு. அதற்கு அவங்க சொன்ன அபிஷியல் காரணம் MTCR, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். அதாவது இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியா கிட்ட வந்தா இந்தியா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் பில்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பொய்யான ஆர்குமெண்ட்டை வச்சாங்க. ஏன்னா கிரையோஜெனிக் இன்ஜின் மிசைல்ஸ் உலகத்திலேயே உபயோகத்துல இல்ல. அந்த மிசைல்ஸை ரெடி டு ஃபயர்ல வைக்க முடியாது. அப்போ உண்மையான காரணம் என்னன்னா, ஒன்னு பணம். அந்த நேரத்துல எந்த நாடும் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னா அமெரிக்காக்கோ இல்ல யூரோப்கோ பணம் கொடுத்து அவங்க மூலியமா லான்ச் பண்ண வேண்டி இருந்தது. இந்தியா கிட்ட ஹெவி லிஃப்ட் சேட்டலைட் லான்ச் கேப்பபிலிட்டி வந்துட்டா அமெரிக்க கம்பெனிகளுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிசினஸ் போயிடும். 2, அந்த 5 நாடுங்கிற அந்த எலைட் குரூப்புக்குள்ள இந்தியாவை சேர்க்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. 3வது, அது ஒரு wounded ப்ரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஜினை ரஷ்யாவுக்கு முன்னாடி USA ஆஃபர் பண்ணினாங்க. ஆனா அதிக விலை இருந்தனால இந்தியா ரஷ்யாவை தேர்ந்தெடுக்க, எங்க கிட்ட வாங்கலைன்னா அவங்க கிட்டே வாங்க விட மாட்டோம்னு ஒரு வரட்டு கௌரவம். இந்த காரணங்களால அமெரிக்கா ஒரு டெசிஷன் எடுத்துச்சு. அதை புஷ் பண்ண அவங்க பயன்படுத்தின ஒரு செனட்டர் பேரு ஜோ பைடன். அந்த ஆளே தான் இப்ப ஜோ பைடன் US செனட்ல ஃபாரின் ரிலேஷன்ஸ் கமிட்டியோட சேர்மேன். அவர் தலைமையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ரஷ்யா எந்த நாட்டுக்காவது மிசைல் டெக்னாலஜியை அல்லது ராக்கெட் டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணா ரஷ்யா மீது கடும் நடவடிக்கைகள், சாங்ஷன்ஸ் போடப்படும்னு. இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியாவுக்கு போறது டேஞ்சரஸ்னு சொன்னாரு. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்தது ஒரே சாய்ஸ் தான், இந்தியா கூடான அந்த கிரையோஜெனிக் டீலை கேன்சல் பண்ணணும், இல்லனா ஒரு பெரும் தொகையை நஷ்டமா இழக்க நேரிடும். அதனால ரஷ்யா அந்த டீலை கேன்சல் பண்ண இந்தியாவோட விண்வெளி கனவு கலைக்கப்பட்டது அமெரிக்கானால. அமெரிக்கா வெளியே இருந்து மட்டும் பிளாக் பண்ணல, இந்தியாக்குள்ள வேற ஒரு விஷயம் செஞ்சாங்க. நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின் புரோகிராம் தலைவரையே அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. டாக்டர் நம்பி நாராயணன் அவர்கள் ISROவோட கிரையோஜெனிக்ஸ் டிவிஷன் டைரக்டர். அப்போ இந்தியாவோட இன்ஜின் புரோகிராமை லீட் பண்ண மனுஷன். கேரளா போலீஸ் திடீர்னு அவரை அரெஸ்ட் பண்ணிச்சு. 50 நாள் ஜெயில சித்திரவதை பண்ணப்பட்டாரு. சார்ஜ் என்னன்னா, 2 மால்தீவ்ஸ் பொண்ணுகளுக்கு இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் சீக்ரெட்ஸா அவர் விற்க முயற்சி பண்ணாருன்னு. CBI பின்னாடி இது முழுக்க முழுக்க ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட வழக்கு, பொய்யான வழக்குன்னு அவங்க கண்டுபிடிக்க காலம் ஆல்ரெடி தாமதமாகிவிட்டது. இந்த ஒரு அரஸ்ட்னால இந்தியாவுடைய கிரையோஜெனிக் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் 20 வருடம் பின்னோக்கி தள்ளப்பட்டது. நம்பி சார் பப்ளிக்கா இதை பண்ணது CIA தான் சொன்னாரு. நாட்டுக்கு வெளியே பைடன், உள்ள காசுப்படும் சில தேச துரோகிகள். இப்படி டபுள் சைடு அட்டாக் நடக்க ரஷ்யா என்ன பண்ணுச்சு? இந்தியாவுக்கு செய்து கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்தினாங்களா? அமெரிக்கா ரஷ்யாவோட கழுத்தை நெரிக்க ரஷ்யா இந்தியாவுக்கு ஃபுல் டெக்னாலஜியோட அந்த இன்ஜினை டிரான்ஸ்ஃபர் பண்ணுனா அதுல கிடைக்கிற வருமானத்தை விட கிட்டத்தட்ட 200 மடங்கு அமெரிக்கானால நஷ்டமடைய வேண்டியது இருந்திருக்கும். அதனால ரஷ்யா நமக்கு பண்ணது ஒரு 7 இன்ஜின்ஸ் தயாரிச்சு தந்தாங்க, அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. ஆனா டெக்னாலஜி
டெக்னாலஜியை தரல. சின்னதா ஒரு ரிப்பேர் ஆனாலும் அதை நம்மளால சரி பண்ண முடியாது. புது இன்ஜின்ஸ் தயாரிக்க முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. இது போக நம்மள ஒரு கையெழுத்து வேற போட சொன்னாங்க, இது அமைதிக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம்னு. இது இந்தியாவுக்கு ஹியூமிலேட்டிங்கா இருந்துச்சு. அதாவது நம்மள கேவலப்படுத்துற மாதிரி இருந்தது. 1994ல அனைத்து கதவுகளும் மூடப்பட்டது. அமெரிக்கா பிளாக் பண்ணுச்சு. ரஷ்யா சூழ்நிலையினால பின்வாங்கியது. நம்ம ஐஎஸ்ஆர்ஓட கிரையோஜெனிக் சீஃப் ஜெயில இருந்தாரு. ப்ரோக்ராம் முழுக்க ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. இந்த நேரத்துல ஐஎஸ்ஆர்ஓ எடுத்த ஒரு முடிவு, நமக்கு யாரும் தரமாட்டாங்க, நாம தான் பில் பண்ணிக்கணும். ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடையாது, ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, அந்த டெக்னாலஜிக்கு தேவையான பேஸ் எதுவும் கிடையாது. ஐஎஸ்ஆர்ஓ கிட்ட இருந்தது நம்மளோட சயின்டிஸ்ட். அவங்க படித்த அந்த நாலேஜ் லிட்டரலா ஜீரோல இருந்து ஆரம்பிச்சாங்க. கூடவே இன்னொரு ப்ராப்ளமும் இருந்துச்சு. ரொம்ப லிமிடெட் பட்ஜெட்ல வேலை செஞ்சாங்க. 16 வருடம் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் கஷ்டப்பட்டு 2010ல தான் இந்தியாவோடைய சொந்த கிரையோஜெனிக் இன்ஜின் முதல் தடவை ராக்கெட் டெஸ்ட் ஃப்ளை பண்ண ட்ரை பண்ணாங்க. அது GSLV D3 இக்னிஷன் ஆச்சு. ஒரே ஒரு செகண்ட் டர்போ பம்ப் ஃபெயில் ஆகி ராக்கெட் கடல்ல விழுந்துச்சு. 16 வருஷ உழைப்பு முதல் அட்டம்ப்ட்ல ஒரே செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. திரும்பவும் ஒரு 4 வருட உழைப்பு. ஜனவரி 5, 2014 GSLV D5 இந்த தடவை பர்ஃபெக்ட் கிளீன் ஃபிளைட். 1994ல ஆரம்பிச்சது, 2014ல தான் ஜெயிச்சோம். கிட்டத்தட்ட 20 வருடங்கள். இது கிரையோஜெனிக் இன்ஜினோட கதை. இன்னொன்று இருக்கு, செமி கிரையோஜெனிக் இன்ஜின். இப்போ நம்ம ஐஎஸ்ஆர்ஓ ஜூன் 24, 2026ல பண்ண ஒரு டெஸ்ட் இந்த கிரையோஜெனிக் இன்ஜினை விட பெருசு. இந்த செமி கிரையோஜெனிக் இன்ஜின் தான் ரியல் கேம் சேஞ்சர். 20 வருடம் கஷ்டப்பட்டு ஒரு கிரையோஜெனிக் இன்ஜினை மாஸ்டர் பண்ணாங்கல்ல இந்தியா, அதோடைய த்ரஸ்ட் வெறும் 19ல இருந்து 22 டன்ஸ். இப்போ இந்தியா பில்ட் பண்ணியிருக்கிறது செமி கிரையோஜெனிக் இன்ஜின் SE2000. இதோட டார்கெட் த்ரஸ்ட் 200 டன், 10 மடங்கு அதிக சக்தி. இந்த டெஸ்டும் இப்போ ஒரு 175 டன் த்ரஸ்ட் தான் கொடுத்துருக்கு. அதாவது 88% வெற்றி தான் அடைஞ்சிருக்கும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் நடந்திருக்கு இந்த லெவலை நம்ம ரீச் பண்றதுக்கு. அந்த 100ங்கிற மேஜிக் நம்பரை அடுத்த டெஸ்ட்ல கண்டிப்பா ரீச் பண்ணிடுவோம்னு நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரீச் பண்ணிட்டா இந்த இன்ஜின் தான் இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஃபியூச்சர். இன்னைக்கும் இந்தியா சில ஹெவி சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண வெளிநாட்டு ராக்கெட்ஸுக்கு பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஜின் தான் இந்தியாவுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள்ஸோட கோர். இன்னைக்கு ஜோ பைடன் இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு கிடைச்சா டேஞ்சரஸ்ன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்தியா நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சாதிச்சு காமிச்சிருக்கு. அவங்க தடை போட்டாங்க, இந்தியா தனக்குன்னு தனி வழியை போட்டுக்குச்சு. இந்த இன்ஜின் இந்தியாவோட ஒரு வெற்றி கதை. இந்த இன்ஜின் கடந்து வந்த பாதையை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எத்தனை தடைகள், நண்பனால கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, துரோகங்கள், தோல்விகள், பணப்பற்றாக்குறை, இதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த இன்ஜினோட கதையை தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.